வணக்கம்ப்பா. கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன். ஒரு வானொலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கழுவி சுத்தம் பண்ண கொத்தவரங்காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த கொத்தவரங்காய் அவரைக்காய் அந்த மாதிரி காய் சமைக்கும்போது அது ஒரு ஸ்பூன் எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கிட்டு பொரியல் பண்ணோன்னா அதோடய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுலேருந்து ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும், அது இப்படி பண்ணும்போது அது நமக்கு போயிடும், அந்த ஸ்மெல் போயிடும். அப்புறம் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் சின்ன சில்லு தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு இந்த 3ஐயும் அரைச்சி வச்சு நம்ம அதோட சேர்த்துக்குவோம். பூடு கொஞ்சம் சேர்க்குறது வாயுவுக்கு நல்லது. அதனால் அதையும் நம்ம அதை சேர்த்துக்கிட்டு ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவரைக்காய் பீன்ஸுக்கு இந்த அளவு போதும். ஆனால் கொத்தவரங்காய்க்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். அது கொஞ்சம் வேக நேரம் எடுத்துக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிப்போம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வேணும்னா கொஞ்சம் ஒரு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம நல்லா வேக விடுவோம். ஒரு 4 விசில் விடலாம். 3 விசில் கொடுத்துட்டு வேணும்னா கூட ஒரு விசில் கூட கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா இது மாதிரி வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம இது திருப்பி தாளிக்க போகிறோம். அதனால் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் தண்ணி இருந்தாலும் பரவாயில்லை. திருப்பி நான் தாளிக்கும் போது அது இழுத்துக்கும். இப்போ வானொலியில் ஒரு ஸ்பூன் போதும். ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் போட்டு வதக்கியிருக்கோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் போதும். இந்த அளவுக்கு எண்ணெய் போதும். கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த கொத்தவரங்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு காலத்தில் இதை அவாய்ட் பண்ணோம். வாயுன்னே இதை அவாய்ட் பண்ணணும். ஆனால் இப்போ தான் தெரியுது இதில் அவ்வளோ பலன்கள் இருக்குதுன்னு. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பாருங்கள், அது இதில் இழுத்துக்கும். நம்ம தாளிக்கும் போது இழுத்துக்கும். எந்த ஒரு பொரியலாக இருந்தாலும் இந்த பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பார்த்திங்களா, நல்லா கொத்தவரங்காய் நல்லா வேகணும். எந்த ஒரு பொரியலாக இருந்தாலும் ஃபினிஷிங் போது கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டால் சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் நீங்களும் இது மாதிரி கொத்தவரங்காய் பொரியல் பண்ணி கொடுங்க. நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. ஒரு 10 நாளைக்கு வாரத்துக்கு ஒரு ரெடியாக சேர்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.